இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக காது கேளாதோர் தினம் இம்மாதம் 22 முதல் 28ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுவதையொட்டி காது பிரச்சனைகள் பற்றிய நமது சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவின் துறை தலைவரும் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ காது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உறுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு காதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் காதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லிவிடுங்க. காது எவ்வளோ முக்கியம், அதை எப்படி பாதுகாக்கலாம்? வணக்கம். ஆக்சுவலாக நான் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த உலக காது கேளாதோர் வாரத்தில் இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணதுக்காக முக்கியமாக நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த வாரத்துடைய முக்கியத்துவமே இந்த காது கேளாமை பற்றிய விழிப்புணர்ச்சி மக்களுக்கு போய் சேரணும். காது உடைய முக்கியத்துவத்தை அனைவரும் உணரணும்னு தான் இந்த வாரத்தை உலகம் ஃபுல்லாக கடைபிடிக்கிறாங்க. இந்த வாரத்தில் இது மாதிரி ஒரு டாபிக் பேசுறது ரொம்ப பொருத்தமான விஷயமா இருக்கு. காது செவித்திறன், காதுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் செவித்திறன், அதாவது கேட்குற திறன். அந்த கேட்குற திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிற நம்மளுடைய சென்ஸிலே ரொம்ப முக்கியமான சென்சிவான விஷயம் பார்த்தீங்கன்னா காது கேட்குற திறன். ஏன்னா காது கேட்கறத வச்சு தான் நம்ம ஒரு மனிதனாகவே உணர முடியும். ஏன்னா சோஷியல் அனிமல்னுவாங்க. நம்மளை மற்றவங்களோட நம்ம பேசி பழகிறதுனால தான் நம்மளை மனுஷனை சோஷியல் அனிமல்னே சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் காது கேளாமல் இருந்துடுது, இல்லை காது கேட்குற திறனில் குறைபாடு இருந்ததுன்னா அவங்க மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது, பேசுகிற திறனோ அவங்க பேசுகிறத இவங்க புரிஞ்சுக்கிறதோ இல்லாமல் போயிடும். ஸோ அவன் தனிமைப்படுத்தப்படும், ஐசோலேட்டட் ஆகிடும். ஸோ அந்த நம்ம மனிதனாக வாழறதுக்கு மிக முக்கியமான இதுவே நம்ம காது கேட்குற திறன் தான். ஸோ இந்த காது கேட்குற திறன் வெறுமனே நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கேட்கறது மட்டும் கிடையாது, நம்ம அறிவையும் நம்முடைய செயல்பாட்டையும் அது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு காது கேட்காத பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுடைய அது படிப்பையே பாதிக்கும், அவங்களுடைய அறிவு திறனையும் பாதிக்கும். ரெண்டாவது முக்கியமானது கம்யூனிகேஷன். சரி, நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு பொருள் தேவையோ இல்லை ஒருத்தவங்கிட்ட நம்ம ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கோ ரொம்ப முக்கியமானது பேச்சு. இந்த பேச்சு திறனே கேட்குற திறன் இருந்தால்தான் உருவாகும். ஒரு குழந்தைகளுக்கு கேட்குற திறன் இல்லாமல் போயிருந்ததுனால் அவங்க பேச்சு திறனும் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த காது கேட்குற திறனை நம்ம கடவுள் கொடுத்த அருளாவோ இல்லை மிக முக்கியமான ஒரு பொருளாவோ நம்ம நினச்சி பாதுகாக்கணும்ன்றது தான் இந்த முழு வார கொண்டாட்டத்தை விட நம்ம எய்மே. நம்ம சில விஷயங்கள் நம்ம அறியாமலே நம்ம காது கேட்குற அந்த பிரச்சனையை நம்மளா கெடுத்துக்கிற நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலிமா என்னென்ன பண்ணோம்னாலும் அது கெடுதல், என்னென்ன பாதுகாக்கிறதுக்கான வழிகள் என்னத்தை நம்ம பின்னடிப்போம். கண்டிப்பாக டாக்டர். இப்போ அடுத்த கேள்வி ரொம்ப ஒரு பெரிய கேள்வி தான். காது கேளாமை பிரச்சனை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லிவிடுங்க. அதாவது காது கேளாமை பிரச்சனை ஏன் வருது, என்னென்ன காரணங்களால் இந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம்? நம்ம காது கேட்காததுக்கான காரணம்ன்ட்டு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பிறவிலே ஏற்படும் குறைபாடுகள். அந்த குறைபாடுகள்னா இப்போ நம்ம பர்த்தில் ஏற்படுற டிஃபெக்ட். அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா அவங்க பேறு காலத்தில், அவங்க தாய்மை பருவத்தில் இருக்கும்போது, அவங்க குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்க தாய் எடுத்திருக்கிற சில மருந்துகளாலேயோ இல்லை அவங்களுடைய நியூட்ரிஷன், அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடுனாலேயோ குழந்தையுடைய வளர்ச்சி பாதிக்கும் போது முக்கியமான இது. ரெண்டாவது அவங்க எடுக்கிற சில மாத்திரைகள், மருந்துகள் அதெல்லாமும் குழந்தையுடைய காது கேட்குற திறனை பாதிக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா குழந்தையுடைய பேறுகாலம். அது குழந்தை பிறக்கும் போது ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி ரொம்ப நேரமாக டெலிவரி நடக்குது. இப்போ குழந்தை சில நேரத்தில் குழந்தை பிறக்கும் போது ஸ்ட்ரகிள் பண்ணி பிறக்கும். ஸோ அப்போ அந்த ஆக்சிஜன் லெவல், மூளைக்கான ஆக்சிஜன் லெவல்லாம் குறையும் போது நரம்பு அஃபெக்ட் ஆகும். ஸோ அடுத்தது பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஏற்படுற அந்த மஞ்சள் காமாலை அது மாதிரி நோய்கள்னாலையும் காது கேட்குற திறன் முக்கியமாக பாதிக்கப்படும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சளி பிடிச்சி மூக்கில் இருக்கிற சளி காதுக்கு போய் காது அடைச்சி காது கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிறது. பெரியவங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்கறது பார்த்திங்கன்னா இளம் பருவத்தினர் அதிகமாக இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ்ன்னுவாங்க. தொடர்ந்து காது செவிக்கான ஒலி அலைகளை அதிகமான போகும்போது இந்த ஒலி மாசு, ஸோ நாய்ஸ் பொல்யூஷனால் ஏற்படுற அந்த டேமேஜ், நர்வ் டேமேஜ். நம்மளை அறியாமலே நம்ம ஒரு ஃபோனோ ஹெட்ஃபோனோ அந்த இயர்போட்ஸோ யூஸ் பண்ணுறது 100 டெசிபிள் அளவுக்கு, அதாவது ஒரு ராக்கெட் ஏற்படுத்துகிற சவுண்டை விட அதிகமாக
அதிகமாக ஒரு ஏர்கிராஃப்ட் ஏற்படுத்துகிற சவுண்டை விட அதிகமாக நம்ம காதில் வந்து அது டேமேஜ் ஏற்படுத்தும். ஸோ கண்டினியூஸாக அதுவே நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் நிறைய பேர் வந்து நைட்டில் போட்டுகிட்டே படுத்துட்டு தூங்குறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த நம்ம என்ன நினைக்கிறோம், போட்டு நம்ம தூங்கிட்டோம், பட் ஆனால் கண்டினியூஸாக அது வந்து நம்மளுடைய நரம்பை வந்து பாதிச்சுட்டே இருக்கு. நமக்கே தெரியாமலே அது வந்து பாதிச்சுட்டே தான் இருக்கும். அதை விட முக்கியமாக நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டும் போது போட்டுட்டு போவாங்க. ஸோ வண்டி ஓட்டுட்டு போகும்போது நார்மலாக இருக்கிறத விட சவுண்ட் அதிகமாக வச்சு தான் கேட்பாங்க. ஸோ நார்மலாக இருக்கிறதே ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கான சவுண்ட் 100 டெசிபிள். ஸோ அது வந்து நரம்பு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு. ஸோ அதை விட கூடுதலாக 120 டெசிபிளில் வச்சு தான் நம்ம வண்டி ஓட்டிட்டு போவாங்க. ஒன்று நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம கவனமும் சேதரும், யார் ஹார்ன் அடிக்கிறா, பின்னாடி யார் வரா, முன்னாடி வராங்களான்னு தெரியாமல் போயிடும். ரெண்டாவது நம்ம நரம்பையும் அது அதிகப்படியாக டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ்ன்றது இப்போதைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசாங்கம் வந்து கண்டுபிடிச்சி இப்போ அதுக்கான மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம நார்மலாகவே வயசானா ஏற்படுற நரம்பு அதுடைய அந்த வாட்டம் நரம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வீக் ஆகிட்டே போகும். அந்த வீக்னஸ்னால வர்றது வயசானவங்களுக்கு, அது வயோதிக பருவத்தில் ஒரு 45லேருந்து 70க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய செயல்திறன் குறைஞ்சி வர்றதுனால வரும். ஸோ இது வந்து திரும்பவும் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சரி பண்ணக்கூடிய ஊனம், அதாவது அந்த காது கேட்காத ஊனத்தை சரி பண்ணலாம். சிலது வந்து இப்போ காதில் ஜவ்வு ஓட்டை இருக்கிறது, காது இல்லை சீழ் வர்றது, அதெல்லாம் நம்ம மருந்து மாத்திரையோ அறுவை சிகிச்சை மூலியமாக சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாத ஊனம், அதாவது நிரந்தர ஊனம், அது வந்து இந்த நரம்பு குறைபாடுகள்லாம் இருக்கிறதெல்லாம் நிரந்தர ஊனமாக கணக்கு பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ரீஹாபிலிட்டேஷன்ட்டு அவங்களுக்கு காது கேட்கும் கருவியோ இல்லை மற்ற இதுவோ பொருத்தி பயன்பாட்டுக்கு அவங்கள நார்மலாக ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அந்த காது கேளாமை பிரச்சனை வருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன? இப்போ நிறைய பேர் வந்து இப்போ சொன்னீங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு, அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் அவங்க காது வந்து டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு அவங்களுக்கு எதனா சிம்டம் காமிக்கும்ல? கண்டிப்பாக வந்து சிம்டம் நமக்கு வந்து காமிக்கிறத விட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக காமிக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன திரும்ப கூட்டுகிட்டே இருக்கிறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றது தான் முதல் சிம்டம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அறிய மாட்டோம். ஆக்சுவலாக நம்ம காது கம்மியாக கேட்குதுன்னு அர்த்தம் நம்ம வந்து அறியறதுக்கு முன்னாடியே நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நார்மலாக ஒரு டிவி வந்து அதிகமான வால்யூம், இப்போ நார்மலாக எல்லாருமே பார்க்குற வால்யூமோட கொஞ்சம் கூடுதலாக வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டிலே நடக்கும் இது, இல்லை காதை கேட்கல அவ்வளோ சவுண்டு வச்சு பார்க்குறேன்ட்டு நம்மளை வந்து கேட்குற அளவுக்கு. ரெண்டாவது நம்ம திரும்ப திரும்ப கூப்பிட்றோம், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக குழந்தைகளை அதை தான் கவனிக்கணுமே. ஏன்னா குழந்தை வந்து தன்னால் சொல்லாது, நம்மளால வந்து எனக்கு காது கேட்கலமா, எனக்கு கம்மியாக கேட்குதுன்ட்டு. ஸோ நம்ம கூப்பிடும்போது அந்த கவனம் நம்மளை நோக்கி வரணும், குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும். ஸோ அந்த நம்ம பேசும்போது அவங்க நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணல, அதாவது திரும்ப பேசலை அப்படின்னும் போது நம்ம சந்தேகிக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். நமக்கே சில நேரத்தில் வரும், ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருப்போம், யாராவது ஒருத்தவங்க நம்ம ஒரு வியாபாரியாக இருந்தாங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் பேசுறது, அப்போ வந்து நமக்கு வந்து அது அவங்க பேசுறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் போகும் ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் இனிஷியலாக நம்ம வந்து அந்த காது கேளாமையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் என்னது. முதல் சொன்ன மாதிரி காது இல்லை சீழ் வர்றது, இல்லை காதில் அழுக்கு இருந்து அடைச்சிட்டு வலி கொடுக்கறது, அது மாதிரி இருந்தாலும் நம்ம டெம்பரரியாக அது காது கேட்காம போகும். அப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்லும்போதே நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கூப்பிடும்போது யாரும் சில பேர் கவனிக்க மாட்டாங்க, அதை சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. பட் இது ஒரு சிம்டம். உண்மை அது வந்து நம்ம சொன்ன மாதிரி 2 விஷயம். அவங்க வந்து கவனம் நம்ம மேலே இல்லாமலும் இருக்கலாம், காது கேட்காமலும் இருக்கலாம். ஸோ நம்ம அது வந்து ஒரு தின் லைன் தான். அது வந்து கவனம் இல்லாமலும் இருக்கிற அப்படியே நினைக்காம அவங்க காதும் ஒரு வேளை கேட்காம இருக்கலாம்னு செக் பண்ணிக்கணும். அந்த அவேர்னஸுக்காக தான் முக்கியமாக அதை சொல்றது. ஒரு அலாம்பல் மாதிரி. ஆமாம், நம்ம திரும்ப கூப்பிட்றோம், ஒரு 2 தாட்டி கூப்பிட்றோம், 3வது தாட்டியும் கூப்பிட்றோம், அவங்க திரும்பலைன்னா இல்லை கம்மியான சவுண்டில் பேசும்போது அவங்க பதில் சொல்லலைன்னா நம்ம அவங்களுக்கு காது கேட்கலையா நீங்கள் செக் பண்ணுங்கன்னு கூட நம்ம அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக வந்து இப்போ காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து எந்த ஏஜ் குரூப்பை வந்து அதிகமாக பாதிக்குது? முதல் சொன்ன மாதிரி அனைத்து ஏஜ் குரூப்லையுமே பாதிக்கிறது தான் இந்த காது கேளாமை பிரச்சனை. குழந்தைங்களுக்கு பாதிக்கிறது முக்கியமாக அந்த நரம்பு அவங்களுடைய பேறுகால பிரச்சனைகளில் அதில் ஏற்படுறது தான். பெரியவங்க நம்மளாக ஏற்படுத்திக்கிறது. இது இல்லாமல் சில தவறான பழக்கங்கள், நம்ம இந்த காது க்ளீன் பண்ணுறேன், காதை சுத்தம் பண்ணுறன்ற பேச்சே இல்லை. காதை நம்ம பண்ணுறது எல்லாமே கெடுதல் மட்டும்தான். காதை நம்ம பட்ஸ் போட்டு க்ளீன் பண்ணுறதோ ஊக்கோ அழுக்கு எடுக்கிறேன்ட்டு அது எதை பண்ணோம்னாலும் ஜவ்வை காயம் பண்ணும். ஸோ ஜவ்வு காயமாகி ஓட்டையாயிடுத்துன்னா கண்டிப்பாக செவித்திறன் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அது மாதிரி செயல்களை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ இது வந்து இந்த இளம் வயதினரில் அதிகமாக பண்ணுறது. இந்த
இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா காரணங்களும் தான் போய் நம்ம காதுடைய இது குறைக்கிறது. நார்மலாக வயசாகி வர்றது நம்மளால் தவிர்க்க முடியாது. அதுவும் நல்ல ஊட்டச்சத்து இருந்ததுனால் உடம்புல அவங்க சாப்பிட்டு அவங்களுடைய சத்துலாம் நல்லா இருக்குன்னா அதை தள்ளி போடலாம். இப்போ ஒரு 50 வயசில் வர வேண்டிய அந்த காது கேளாமை, அந்த நரம்பு வீக்னஸை ஒரு 60-70 வயசுக்கு மேலே கூட நம்ம தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமாக அந்த நரம்பு பாதிக்கிற அத்தனை விஷயம், இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி காதுக்கு அதிகமான நாய்ஸ் போகும்போது சளி பிடிச்சி காதில் போய் சளி அடைக்கிறது, இல்லைனா சுகர் ப்ரெஷர்னால நரம்பு பாதிக்கிறது, நரம்பு நார்மலாகவே வயசாகி. வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:23 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது பிரச்சனைகள் பற்றிய நமது சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவின் துறை தலைவரும் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள். டாக்டர், இப்போ விளம்பரத்துக்கு முன்னாடி நிறைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய முக்கியமான கேள்வி இதுதான். இப்போ காது வலி அடிக்கடி நிறைய பேருக்கு வருது. இந்த காது வலி ஏன் அடிக்கடி வருது? இதுக்கான இந்த பிரச்சனை வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன டாக்டர்? காதை நம்ம ஆக்சுவலாக 3ஆக பிரிப்போம். வெளிக்காது, நடுப்பகுதியில் இருக்கிற காது, மிடில் இயர், உள்ளார இன்னர் இயர்னு இந்த நரம்பு பகுதி. ஸோ யூஸ்வலாக காதில் அந்த வெளிப்பக்கத்தில் இருக்கிற காது, அது எக்ஸ்டர்னல் இயர்னு பார்த்தோம்னா மிக முக்கியமானது நம்ம அந்த காயம் படுறது தான். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம காது நோண்டுறதுனால ஏற்படுற காயம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அழுக்கு அடைச்சி இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வெளிப்புற காதுக்கான காது வலி. ரெண்டாவது அடிபடுறது. நம்ம நார்மலாக விளையாடும் போது ஏற்படுற அடியோ இல்லை விழும்போது ஏற்படுற அடியினாலேயோ ரத்தக்கட்டு காதுக்குள்ளார அந்த ரத்தக்கட்டு வர்றதும் முக்கியமான காரணம். மிடில் இயர்னு பார்த்தோம்னா அந்த மிடில் இயர்ன்றது தான் நம்ம மூக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், நாசியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மூக்கில் இருக்கிற அத்தனை சளியோ வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த நீர் கோத்து மிடில் இயர்லேயும் போய் அந்த இன்ஃபெக்ஷன் போகும். அது பேர் தான் சிஎஸ்ஓஎம் பண்ணுவாங்க. அந்த நடு புற காதில் ஏற்படுற அந்த இன்ஃபெக்ஷன்னால வர்றது. சளி அதனால தான் சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். சளியை சீந்தும் போதோ இல்லை மூக்கை ஊதி பார்க்கும்போதோ மூக்கில் இருக்கிற அந்த நீரும் சளியும் காதுக்கு போய் அடைச்சிக்கும். யூஸ்வலாக நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதோ இல்லை ஒரு மலை பிரதேசத்துக்கு போகும்போதோ காது அடைச்சி ஃப்ரீயாக வர மாதிரி நமக்கு தெரியும். அதுதான் அந்த கனெக்டிங் டியூபுடைய வேலையே. ஸோ அந்த ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும்போது அந்த டியூப் திறந்து மூடும். ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெளிப்புற ப்ரெஷரையும் அந்த மிடில் இயருடைய ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணுறது தான் அதுடைய இது. ஸோ அந்த மெயின்டைன் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் சேஞ்ச் அதிகமாக வருது. இப்போ நம்ம ஒரு மலை பிரதேசத்துக்கு போகும்போது மலை ஏறும்போது டப்புன்னு காது அடைக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் அந்த டைமில் அந்த டியூப் சரியாக வேலை செய்யலைனா தான் அந்த அடைச்சி ஃப்ரீ ஆகுது. ஸோ அந்த டியூப்பில் ஏற்படுற ஈஸ்டிஷன் டியூப்ன்ற அந்த டியூப்பில் ஏற்படுற அடைப்பு நம்ம சளி பிடிச்சதுன்னா அடைச்சிக்கும். ஸோ அடைக்கும் போது உள்ளார நீர் தங்கிட்டு வர வலி தான் அந்த மிடில் இயரில் ஏற்படுற முக்கியமான இன்ஃபெக்ஷன். அதை விட அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் அதிகமாக பண்ணுற இந்த ஸ்விம்மிங் பூல்லையோ இல்லை ஸ்கூபா டைவிங்கோ டீப்பாக டைவ் பண்ணும்போது திரும்ப அதே தான் அந்த ப்ரெஷர் எப்படி நம்ம மேலே போகும்போது ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுதோ நம்ம ஆழமாக போகும்போதும் அதே அளவுக்கு அந்த ப்ரெஷர் சேஞ்ச் வரும். ஸோ அதனால் டைவ் பண்ணும்போதோ இல்லை ஸ்விம்மிங்கில் உள்ளார போகும்போதோ அப்போ அந்த ப்ரெஷர் சேஞ்சினாலையும் காதுக்குள்ளார அந்த ரத்தக்கட்டோ நீர் கசிவோ வரும்போது வரலாம். இன்னர் இயர்னு நரம்பு சம்மந்தப்பட்டது. நம்ம ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் சளி ஜுரத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காது வலி வரும். அப்போ அந்த நரம்பில் போய் ஏற்படுற அந்த நரம்பு வலி தான் அந்த இன்னர் இயர். இது இல்லாமல் தொண்டையில் ஏற்படுற வலிகள் நிறையா, தொண்டை புண்ணோ இல்லை தொண்டையில் வலி இருந்தாலோ காது வலிக்கும். குழந்தைங்களுக்கு தொண்டை புண்ணு இருக்கும்போது தொண்டையில் சளி இருக்கும்போது, ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே நரம்பு தாங்க, அது பேர் ரெஃபர்டு ஆட்டாலஜின்னுவாங்க. அதாவது வலி இன்ஃபெக்ஷன் வேறு இடத்துல இருந்தாலும் வலி காதில் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மூட்டுன்னுவாங்க, தாடை மூட்டுன்னுவாங்க, அந்த மூட்டில் ஏற்படுற தேய்மானம் இல்லை அதில் ஏற்படுற பிரச்சனைகளும் நம்ம வாய் அசைக்கும் போது காதுக்குள்ளார வலி வரும். ஸோ மூக்கு, தொண்டை, அந்த காதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பூட்டு, இது எதில் பிரச்சனை இருந்தாலும் காது வலி வரும். இது ஒன்றுத்துக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான வைத்தியம் பார்க்கறது தான் நல்லது. இப்போ நீங்கள் சொல்லும்போதே இப்போ இந்த சளி பிரச்சனையால் காதுக்கு நிறைய பிரச்சனைகள் வருமா? மிக முக்கியமான காரணம் காதை அஃபெக்ட் ஆகிற குழந்தைங்கள்லேருந்து இப்போ நம்ம முக்கியமாக ரொம்ப பால் குடிக்கிற பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் புகட்டும் போதே பொசிஷன்லாம் சொல்லி தருவாங்க. ஓகே. அது மாதிரி புட்டிப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு படுத்துட்டு புட்டிப்பால் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணமே இப்போ நான் சொன்ன அந்த ஈஸ்டிஷன் டியூப்ன்ற அந்த கனெக்டிங் டியூப் தான். குழந்தைங்களுக்கு அந்த மூக்கில் பால் ஏறி
ஏறிச்சுன்னா காது கேறிடும். ஸோ அதே தான் பெரியவங்களுக்கும் மூக்கில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் காது கேறிடும். ஸோ அந்த ஈஸ்டேஷன் டியூப் எந்த அளவுக்கு நமக்கு காதுக்கு நன்மை பண்ணுதோ அதே அளவுக்கு கெடுதலும் பண்ணும். ஸோ நம்ம அந்த மூக்கு வழியாக இருக்கிற அத்தனை இன்ஃபெக்ஷனும் காதுக்குள்ளார போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர், ஒரு நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், யாருங்க பேசுகிறீங்க? கொம்பாக்கம் சாம்பசிவம். சொல்லுங்கள் சாம்பசி சார், உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? டாக்டர் கேளுங்க. டாக்டர் பேசுகிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். எனக்கு 62 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்கள். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இது காலைல தூங்கி எழுந்து உட்காந்தப்ப திடீர்னு மயக்கம் அப்படியே எந்த ஸ்ட்ரெயின் பண்ண முடியாமல் அப்படியே சாஞ்சிட்டேன். சரிங்க. அப்போ இந்த காது வந்து லெஃப்ட் சைடு காது அதுலேருந்து அறப்பா அப்படியே காதை கேட்காம ஆயிடுச்சு. அப்புறம் ஏதாவது சில சமயத்தில் அந்த காது அப்படி ஓப்பனாக லைட்டாக கேட்கும், அப்புறம் கேட்காது. இதை மாதிரி ஒரு 2-3 தடவை மயக்கம் வந்தது. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. நம்ம காது வந்து இவ்வளோ நாள் நம்ம பேசிகிட்டு இருந்தது இந்த செவித்திறனை பற்றி மட்டுமே பேசியிருந்தோம். காதுக்கு அது கூட ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பேலன்ஸ். இந்த நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மயக்கம். ஸோ நம்ம வந்து நம்ம பொசிஷனில் தலை வந்து பொசிஷனில் இருக்கிறதுக்கான செய்திகள் மூளைக்கு போய் சேர்றது காது வழியாக தான், கண் வழியாகவும் காது வழியாகவும் தான். அதனால் காது நரம்பு அஃபெக்ட் ஆகும்போது ரெண்டுமே இருக்கும். காது அடைப்பும் செய்யும், காதுக்கு எல்லாமே வரும், மயக்கமும் சில நேரத்தில் வரும். ஸோ அது பேர் வெர்டிகோன்னுவாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து இந்த வெர்டிகோன்னுவாங்க. காது நரம்பு அஃபெக்ட் ஆகி வர்றதுக்கு பேர். கிடினஸ்ன்றது பொதுவான தெரு, மயக்கம்ன்றது பொதுவான இது. காது சம்மந்தப்பட்டு வர்றது வந்து வெர்டிகோன்னுவாங்க. அதாவது காது நரம்பு அஃபெக்ட் ஆகி அந்த பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது ஏற்படுறது. அது வந்து யூஸ்வலாக வந்து ஸ்பின்னிங் சென்சேஷன், ஃபுல்லாக ராட்டினத்துலேருந்து இறங்கினா சுற்றும் இல்லைங்களா, அது மாதிரி சில நேரத்தில் சுற்றும். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக காது நோய் இருக்கிறதுக்கான அறிகுறி. ஸோ அப்போ வந்து அதுக்கான டெஸ்டிங் பண்ணும். பொசிஷனல் வெர்டிகோன்னு வாங்க. சில நேரத்தில் நீங்கள் தலை அசைக்கும் போது மட்டும் மயக்கம் வர்றது, தலையை குனிஞ்சு நிமிரும் போதோ இல்லை ஒரு பக்கம் ஒரு கழிச்சு படுக்கும் போதோ வரும்போது பொசிஷனல் வெர்டிகோன்னு வாங்க. பிபிபி வந்து அதுதான் நம்ம பொசிஷன் மாறும்போது வரும். அது வந்து பிபிபிவின்னுவோம் அந்த நோய் பேர். அது வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் பொது மருத்துவமனைக்கு வாங்க, வந்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இந்த மயக்கத்துக்கான தனிப்பட்ட அதாவது மிக அட்வான்ஸ்டு லேபே நம்மக்கிட்ட இருக்குது. வெர்டிகோ லேபுன்ட்டு இப்போ ஒரு 1.5 வருஷமாக நம்ம இதை வந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட அத்தனை காது நரம்பு சம்மந்தப்பட்ட மயக்கத்துக்கான அத்தனை காரணங்களையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த வெர்டிகோ லேபுன்ட்டு நம்ம கடந்த 2 வருஷமாக நம்ம புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இலவசமாக அனைவருக்கும் செய்கிறோம். நீங்கள் வந்து பயன்பெறுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார், அழைப்புக்கு நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ. டாக்டர் இன்னொரு நேரம் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். 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 வணக்கம், யாரும் பேசுறீங்க? சங்கர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு வயசு 58 ஆகுது. சொல்லுங்கள் சார். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த காது கேட்கறது கொஞ்சம் திறமை கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சரிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மூக்கில் அந்த நுகர்வுத்தன்மையும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது டாக்டர். அது என்ன காரணம்னா என்ன? இப்போ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி மூக்கில் இருக்கிற அலர்ஜி பிரச்சனை அது மாதிரி இருந்ததுனால நம்ம அந்த மூக்கில் இருக்கிற நீர் காதுக்கு போய் அடைக்கிறது, நம்ம சிந்தும் போதோ ஊதும் போதோ மூக்கில் இருக்கிற நீர் காதுக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் இருக்கலாம். இப்போ மூக்கு நீங்கள் வந்து ஸ்மெல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லும்போது யூஸ்வலாக மூக்கில் சத வீக்கம் எதாவது இருக்கா, நீர் அடைப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அது இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்ப்ரேவோ மருந்து மாத்திரையோ என்ன தேவைன்றத பார்ப்போம். நீங்கள் மூக்கு அடிக்கடி சிந்தும்போது அந்த நீர் வந்து காதுக்கு போய் அடைக்கிறது தான் காரணமாக இருக்கணும். அது வந்து டெம்பரரி, யூஸ்வலாக அடைச்சி ஃப்ரீ ஆகிடும். நம்ம மூக்கு சிந்தும்போது அதிகமாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிடும். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அந்த மூக்கில் இருந்து போகிற அலர்ஜினால் நீர் தங்கிறது தான் காரணமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஆடியோகிராம்ன்ற ஒரு டெஸ்ட் எடுப்போம். நம்ம காது கேட்குற திறனை வந்து பார்க்கறது. அதில் வந்து இந்த நரம்பு அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லை வெறுமனே இந்த நீர் கோத்துதான்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சு வைத்தியம் பார்ப்போம் சார். சரிங்க சார், நான் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அழைப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி டாக்டர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சி வரலாம். வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் சரியா 3:32:53 நொடிகள் ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது பிரச்சனைகள் பற்றிய நமது சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க
புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவின் துறை தலைவரும் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள். டாக்டர், என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்கள் கடைசியாக சொல்லும்போது ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதாவது இப்போ சளி அதிகமாச்சுன்னா காதுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. இப்போ நிறைய குழந்தைகளை வந்து சளி சிந்த வைக்கிறாங்க, துடைக்காமல் சிந்த வைக்கிறாங்க. அதனால் என்ன பிரச்சனை அதிகமாக வரும்? இல்லை, நம்ம முதல் சொன்ன மாதிரி சளி சிந்தறது தவறான ஒரு இதுதான். மூக்கில் இருக்கிற சளி பின்பக்கமாக இறங்கி தொண்டைக்கு இறங்கி வயிற்றுக்கு போகிற மாதிரி தான் டிசைனே இருக்குது. ஸோ நம்ம அதை எதிர்பக்கமாக இழுக்கும்போது ரெண்டு விஷயம். நான் சொன்ன அந்த ஈஸ்டிஷன் டியூப் வழியாக, அந்த கனெக்டிங் டியூப் வழியாக காதுக்கு போகிறது. ரெண்டாவது ரிவர்ஸில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அதை எடுக்கும்போது திரும்ப அதிகப்படியாக அதில் கலெக்ட் ஆகிறது தான். நார்மலாக கிளியர் ஆகிற வழின்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் இருந்து நாசிக்கு இறங்கி தொண்டை வழியாக இறங்குறது தான். இதுதான் நார்மலான டிசைன். ஸோ அந்த வழியாக அதை கிளியர் பண்ணுறது தான் நல்லது. ஸோ சிந்தர அத்தனை பேருக்குமே கெடுதல் வருமானா சொல்ல முடியாது. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணாமல் சிந்தறது நல்லது. சிந்தவே இல்லாமல் இருக்க முடியாது. அந்த ஃபோர்ஸ் பண்ணி அதை ரொம்ப சிரமப்பட்டு அழுத்தி சிந்தி அந்த சளியை வந்து காதுக்கு அனுப்பாமல் இருக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ காது பிரச்சனைகள் வராமல் இருக்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம சாப்பிடலாம்? காதுக்கு தேவையான உணவுகள்லாம் இது சொல்லுவீங்க? நார்மலாக காதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடம்புக்கு தேவையானதுன்னு பார்த்தாலே சத்துள்ளது உணவுகள்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே நம்ம என்னென்ன நம்ம காலங்காலமாக சாப்பிட்டு வந்தோமோ அதுதான். காய்கறிகள், கீரைகள், முட்டை, மீன், பால், அசைவ வகைகளில் நிறையா இந்த நரம்பு சத்து இருக்கும். ப்ளஸ் காய்கறி, கீரைகள் இருக்குது. ஓகே டாக்டர், ஒரு நேரம் நாங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், வெளியூர்ல ராஜகோபால் சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார். இந்த ஃபால்ஸில் குற்றாலம் குளிக்கும்போது ஸ்பீடாக காதில் தனியாக இருந்துச்சு சார். அது வந்து ஒரு வருஷம் இந்த டிராப்ஸ் போட்டால் அப்படியே கிளியர் ஆகிற மாதிரி இருந்தது. அது மறுபடியும் டிஃபெக்ட் ஆகுது ஒரு சைடு. அதுதான் சார், நம்ம இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதில் காதில் அந்த ஜவ்வில் வந்து தண்ணி படும்போது சில நேரத்தில் ஜவ்வு கிழிஞ்சி இருக்கலாம். ஸோ அது ஜவ்வு கிழிஞ்சிருக்கா, ஜவ்வு ஓட்டையாக இருக்கான்னு அர்த்தம் செக் பண்ணணும். மறுபடி அந்த காதில் வந்து ஈரம் படாமலே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சமாக அது ஆறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ஓட்டையாகவே ஆயிருந்தாலும் ஈரம் படாமல் பார்த்துக்கணும். ஸோ காதுக்கு ஈரம் படாமல் பார்த்துட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் காஞ்சி வரும்போது தன்னால் நம்ம உடம்புடைய சத்து பொறுத்து அது ஆறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த க்ளீன் மட்டும் பண்ணவே கூடாது. பட்ஸு போட்டு க்ளீன் பண்ணுறது, தொடச்சி எடுக்கிறது சீழை, அது மாதிரி பண்ணும்போது நம்ம அதிகப்படியாக தான் காயத்தை உண்டு பண்ணும்போதும் அது ஆறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகிட்டே இருக்கும். முக்கியமான இது ரெண்டு தான். காதை க்ளீன் நோண்டக்கூடாது, ஈரம் படாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா நம்ம தான் சொன்ன மாதிரி எதாவது ஜவ்வு ஓட்டை இருக்கா இல்லை ஜவ்வில் காயம் இருக்கான்னு பார்க்க வேண்டியது இருக்கும். அது வந்து மருத்துவமனையை பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பார்த்து நம்ம உதவி பெறலாம். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி டாக்டர். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த காது இரைச்சல் இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம்? காது இரைச்சல் யூஸ்வலாக வந்து அதை நம்ம அந்த உள்காது விடிய இன்னர் இயர்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இன்னர் இயர் விடிய குறைபாடு தான், நரம்பு சம்மந்தப்பட்ட குறைபாடு தான். முதல்ல இருந்து என் காதில் எங்கே அடைப்பு இருந்தாலும், வெளிக்காதில் அடைப்பு அழுக்கு அடைச்சிருந்தா கூட சில நேரத்தில் காது குவையின்ட்டு அந்த டினிட்டஸ் என்ற அந்த ரிங்கிங் சென்சேஷன் இருக்கும். ரிங்கிங் சென்சேஷன்னா அந்த இரைச்சலை வந்து குறிப்பிடுவோம். ஸோ அது வந்து காது அடைப்பில் இருந்து காதில் இருக்கிற அந்த அழுக்கு அடைப்பில் இருந்து நடுக்காதில் மிடில் இயரில் இருக்கிற அந்த சளி அடைப்பில் இருந்து எல்லாத்துலேயுமே வரும். ரொம்ப கண்டினியூ, இது எல்லாமே டெம்பரரி. இப்போ காதை நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அழுக்க, இல்லை அந்த சீழை எடுத்து விட்டுட்டிங்கன்னா சரியாகக்கூடியது வந்து டெம்பரரியாக இருக்கிறது. பர்மனண்ட்டுன்றது அந்த நரம்பு பாதிச்சதுனால வர்றது. என்ன முக்கியமான கேள்வின்னா, இப்போ காதை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணுறாங்க சில பேர். அது நிறைய வகையில் சுத்தம் பண்ணுறாங்க, பட் அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எந்த மாதிரியான ஒரு ஆபத்தை கொண்டு வரும்? காதை சுத்தம் பண்ணுறன்ற கான்செப்டே கிடையாது. காதை நோண்டுறது தான். காது சுத்தம் பண்ணுறது அதுவாக சுத்தமாயிக்கும். ஓகே, அது வந்து அறிவியல் முறையிலையும் இயற்கையாகவும் அதுவாக உள்ளார ஏற்படுற அந்த அழுக்குகள் வந்து அவசியம் ஃபார்ம் ஆகும். குழகுழப்பு தன்மையோட அந்த மெழுகு மாதிரி காதில் ஃபார்ம் ஆகிறது நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. வெளியிலேருந்து பூச்சோ இல்லை தூசோ ஷார்ப்பான ஒரு
ஒரு துகள்களோ உள்ளார போய் ஜவ்வை வந்து ஓட்டையாக்கக்கூடாதுன்றதுனால இயற்கையாகவே நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த மெழுகு மாதிரியான அந்த செக்ரீஷன் வந்துட்டு தான் இருக்கும், அந்த சுரப்பி மூலையும் சுரக்கும். ஸோ ஒரு பூச்சி கீச்சி போச்சுன்னா அந்த குழகுழப்பானதில் மாட்டிட்டு நின்றுட்டு இறந்துடும். ஸோ அது வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடு தான் அது. ஸோ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த அழுக்கை எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன முடிகள் மூலயமா துகள்கள் மூலயமா வெளியில் தள்ளிடும். நார்மலாக கிளியர் ஆகிட்டே வந்துடும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். நம்ம கம்முன்னு நம்ம வந்து அதை நோண்டி அந்த துகள்கள் மாதிரி இருக்கிற அந்த முடி மாதிரி இருக்கிறதெல்லாம் நோண்டி காயப்படுத்தும் போது தான் இந்த இயற்கையாக க்ளீன் ஆகிற அந்த மெக்கானிசமே வீணாக போயிடும். ஓகே டாக்டர், ஒரு நேரம் வந்துருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. செல்வராணி முதலியார்பேட்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். கேள்வி கேட்கலாமாங்க சார்? கேளுங்க டாக்டர் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், இது எனக்கு காதில் சில நேரத்தில் கொஞ்சம் உடம்பு படபடப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு மாதிரி சவுண்டு வர கேட்குற மாதிரி இருக்குங்க சார். ஒயின்னு ஒரு மாதிரி ரைட்டு காதில் மட்டும் அப்படி கேட்குதுங்க சார். அதான் எதனாலங்க சார் அது கேட்கலாம்? இல்லைம்மா, அதான் இந்த காது இறைச்சல் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது காதில் வந்து அந்த வெளிக்காதுலேருந்து உள்காது வரைக்கும் எந்த காதில் வந்து பிரச்சனை இருந்தாலும் இறைச்சல்ன்றது காமனாக வரும். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு காதில் மட்டும் வருதுன்னும் போது அந்த சைடில் மட்டும் நரம்பு ஏன் வீக்காக இருக்குன்னு செக் பண்ணணும். நரம்பு ரெண்டாவது பிபி சுகர் எதாவது இருக்குங்களான்னு செக் பண்ணணும். ஸோ பிபி அந்த நேரத்தில் மட்டும் டென்ஷன் ஆகும்போது, நீங்கள் பிபி அதிகமாகும் போது காதுக்குள்ளார அந்த ரத்த ஓட்டங்கள் அதிகமாகும் போது சில நேரத்தில் அந்த உசுன்ட்டு அந்த ரத்த ஓட்டம் போயிட்டு வரதுனால அந்த ஒரு சின்ன டியூபுக்குள்ளார தண்ணி போச்சுன்னா உசுன்னு வரும் இல்லைங்களா, அது மாதிரி வர்றது வந்து யூஸ்வலாக அந்த பிபி கண்ட்ரோல் ஆகாமல் பிபி அதிகமாகும் போது வரும் சில நேரத்தில். அதுவும் நம்ம எப்படியா இருந்தாலும் அந்த காதுக்கான அந்த டெஸ்ட்டு ஆடியோகிராமோ இல்லை அந்த டிம்பனோகிராம்ன்ட்டு ஜிஹெச்சில் பண்ணுறோம். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கறது நல்லது. செக் பண்ணணுமாங்க சார்? ஆமாம்மா, கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்க, தேங்க்யூ. அழைப்புக்கு நன்றி மேடம். ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம நிச்சயம் தொடரலாம். வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் சரியா 3:41 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது பிரச்சனைகள் பற்றிய நமது சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவின் துறை தலைவரும் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள். டாக்டர், இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த அடிக்கடி சுத்தம் பண்ணலாமா காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சில பேர் வந்து இந்த ரொம்ப ஹாஷான பொருள் அந்த கம்பியெல்லாம் வச்சு காதை க்ளீன் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்கும்? மிக மிக தவறான செயல் அது. நான் சொன்னது சாஃப்டாக நீங்கள் பஞ்சோ ஒரு காட்டனே வச்சு துடைக்கூடாதுன்னும் போது ஷார்ப்பான பொருள்னு எடுத்து நம்ம வந்து செய்கிற மிகப்பெரிய முட்டாள்தனனே சொல்லலாம். முதல் ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்னது காது கேட்குற திறன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கண்ணும் கண் பார்வையும் காது கேட்குற திறனும் நம்ம இல்லைன்னா நம்ம வந்து மற்றவங்க கூட கம்யூனிகேட்டோ இல்லை ஒரு சோஷியல் அனிமலாக நம்ம வந்து மனிதனாக இருக்கிறதுக்கான தகுதியை நம்ம இழந்துடுறோம்னு அர்த்தம். கண்ணு கூட இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறதையாவது நம்ம கேட்கலாம், ஒரு உணரலாம் ஒரு இதில். ஆனால் காது கேட்காத போயிடுதுன்னா நீங்கள் அந்த டோட்டலாகவே வந்து ஐசோலேட் ஆகிடும். இன்னொருத்தர் நம்மக்கிட்ட பேசுறது கூட தயங்குற அளவுக்கு ஆகிடும். ஏன்னா வந்து பேசினா ஒரு திரும்ப எதுவும் பதில் சொல்ல மாட்டார், நம்ம ஏன் சிரமம் பண்ணணுன்ட்டு நம்மளை ஒதுக்குற அளவுக்கு போயிடும். கண் பார்வை இல்லைனா கூட எவனா கையை பிடிச்சி நம்மளை கூட்டும் போவோம், காது கேட்கலன்னா நம்மளை தனிமை தான் படுத்துவோம். ஸோ அந்த காதை பாதுகாக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நம்ம நோக்கமே. இது மாதிரி தவறுதலாக காதை நோண்டும் போது காது காயம்படுத்துறது இல்லை வந்து சுத்தம் பண்ணுறன்ற பேரில் மருந்து வேறு ஏதாவது விடுறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கம். ஓகே டாக்டர், ஒரு நேரம் வந்துருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யாருங்க பேசுறீங்க சார்? நம்ம லாஸ்ட் பேர்லேருந்து பேசுகிறேன் சார், சுப்பிரமணி. சொல்லுங்க சார், டாக்டர் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. என் பேர் சுப்பிரமணி. சொல்லுங்க. வயசு வந்து 79. சொல்லுங்க. எனக்கு சார் சில சமயத்தில் வந்துட்டு ஒரு மயக்கம் மாதிரி வருதா, தலை சுற்றுதா, ஜன்னல் கதவெல்லாம் சுற்றுது, கடவுள்லாம் நகர்ற மாதிரி இருக்குது அப்படியே, அப்புறம் வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் சார் நம்ம முதல் சொன்ன மாதிரி இது வந்து அந்த உள்காது நரம்பு சம்மந்தப்பட்ட அந்த பேலன்ஸுக்கான ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது, வெர்டிகோன்னுவாங்க. ஸோ அந்த காது சம்மந்தப்பட்ட வெர்டிகோ அந்த மயக்கத்தில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பூமியெலாம் அசைகிற மாதிரி ஒரு ராட்டினத்துலேருந்து இறங்கணும்னா நமக்கு தலை சுற்றும் இல்லையா, அது மாதிரியும் அந்த வாந்தியும் சேர்ந்து வரும்போது அது முக்கியமாக காது சம்மந்தப்பட்டதான்னு செக் பண்ணுறது நல்லது. ஸோ காது சம்மந்தப்பட்டதுன்னும் போது நிறைய விஷயம் இருக்கும். நம்ம காது நரம்பு வீக்காக இருக்கலாம், இல்லைனா இந்த காதுக்குள்ளார நீர் அடைப்பு இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஒரு காலருக்கு சொன்ன மாதிரி நம்ம அரசு பொது மருத்துவமனையில்
இந்த வெர்டிகோ லேபுன்ட்டு இந்த மயக்கத்துக்கான ஒரு லேப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன காரணத்தினால இந்த மயக்கம் வருதுன்னு அர்த்தம் சென்ட்ரல் காஸ், அதாவது மூளையில் சம்மந்தப்பட்டதா இல்லை வந்து காது நரம்பு சம்மந்தப்பட்டதான்னு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அரசு பொது மருத்துவமனை வந்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. அதுக்கான என்ன நம்பர் சார்? வார்டு நம்பரு 38 காது மூக்கு தொண்டை பிரிவுன்னு கேளுங்க. ஆமாம், அங்கே வந்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியாக சில டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. உங்கள் காது செயல்திறன்லாம் பார்ப்போம். காது வேலை செய்கிறதுலாம் நார்மலாக நரம்பு இருக்குனால் அடுத்தது ஒரு டெஸ்ட்டு வந்து இந்த விஎன்ஜின்ட்டு நிஸ்டாக்மோகிராம், இந்த எந்த சைடு நீங்கள் திரும்பும்போது இல்லை கண் அசையும் போது அந்த மயக்கம் வருதுன்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டான டெஸ்ட்டு. அது தேவைன்னா அதை எடுப்பாங்க உங்களுக்கு. சரி சார். அப்புறம் எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து 80 வயசு சார். சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு காதை கேட்க மாட்டேது. சத்தமாக ஒரு தெருவில் போகிற சத்தம் போட்டால் கூட கேட்க மாட்டேங்குது. அது வயசு கூட ஆகும்போது நம்ம நரம்புடைய செயல்பாடு குறையும். யூஸ்வலாக நம்ம 20 வயசில் ஓடுற மாதிரி நம்ம 80 வயசில் நடக்க கூட முடியாது. ஸோ அப்போ அது மாதிரி அந்த நரம்பும் கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ வயசு 80ன்னும் போது அந்த நரம்பு வீக்காக இருக்கலாம். ஸோ அது மோஸ்ட்லி வந்து மெஷின் போட வேண்டியது வரலாம். காது கேட்கும் கருவிகள் போடுற மாதிரி இருக்கும். நம்ம மாத்திரை மருந்து இருக்கா சார்? மாத்திரை மருந்து நரம்பு சத்துக்கான மாத்திரை தான். பட் அது ஏற்கனவே அவங்க 80 வயசுன்னும் போது அந்த நரம்பெல்லாம் வீக்காக தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய திரும்பவும் நரம்பை முழுமையாக சரி பண்ண முடியுமான்னு தெரியாது. நீங்கள் திரும்பவும் அந்த காதுக்கான ஆடியோகிராம்ன்ற அந்த டெஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப நரம்பு வீக்காக இருந்ததுன்னா ரீஹாபிலிட்டேஷன் இந்த காது கேட்கும் கருவிகள் பொறுத்துறது. இல்லை மைல்டாக இருக்குன்னா நீங்கள் கேட்குற மாதிரி அந்த நரம்பு சத்து மாத்திரையோ அதில் சத்து ஊசியோ போட்டு அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. ஓகே டாக்டர், நிறைய நேயர்கள் அவங்களோட சந்தேகங்களை கேட்டுட்ருக்காங்க. இப்போ என்னுடைய ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி இருக்குது. என்னென்னா, இந்த காது ஜவ்வு ஓட்டை இந்த பிரச்சனை ஏன் வருது? இதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? இந்த காது ஜவ்வு ஓட்டை பிரச்சனையை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம சரி செய்ய முடியுமா? காது ஜவ்வு ஓட்டைன்றது வந்து திரும்பவும் 2 வகை. ஒன்று உள்ளார இருந்து நம்ம பேசுன மாதிரி இந்த ஈஸ்டேஷன் டியூப் வழியாக மூக்கில் இருக்கிற சளி காதுக்கு போய் வெளியே வர முடியாமல் அடைச்சிட்டு ஜவ்வு ஓட்டையாகி வெளியில் வரும் அந்த சீழ். ஓகே டாக்டர், அதுக்குள்ளே ஒரு நேர் வந்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கள், யாருங்க பேசுகிறீங்க? கடலூர்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கேளுங்க. அதான் சார், என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து காது நல்லா தானே இருந்துச்சு. ஆனால் ஒரு சைடு மட்டும் அந்த காது அடைப்பு ஏற்பட்டு அதுலேருந்து நீர் மாரி வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்னதான் கூப்பிட்டாலும் கேட்டாலும் அந்த சைடு அந்த ஒரு காது மட்டும் சுத்தமாகவே கேட்க முடியாது. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் சார்? நாங்கள் இப்போதான் நம்ம அது சம்மந்தமாக பேச ஆரம்பித்தோம். காது ஜவ்வு ஓட்டையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து காதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் யூஸ்வலாக சீழ் வருது, தண்ணி வடியுது, கேட்குறது கம்மியாக இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து சீழ் வருதுனாலே நம்ம ஜவ்வு ஓட்டை இருந்தால் அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஜவ்வு ஓட்டை இருக்கான்ட்டு நம்ம வந்து காது மூக்கு தொண்டை நிபுணரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. காது ஜவ்வு ஓட்டை இருந்ததுனால் ஃபஸ்ட்டு வந்து மருந்து மாத்திரைகள், சொட்டு மருந்தும் சில மாத்திரைகளும் கொடுத்து அது காதை சுத்தம் பண்ணி அதுவாக ஆறுதான்னு வெயிட் பண்ணுவாங்க. இல்லாத பட்சத்தில் அதுக்கான அறுவை சிகிச்சைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது முழுமையாக சரி பண்ணவும் முடியும். ஓகே சார். நான் வந்து ஆல்ரெடி வந்து சென்னை சாமி ஹாஸ்பிட்டல் வச்சு செக் பண்ணோம். செக் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காதில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு தினம் ஒரு குண்டிசி அளவுக்கு வந்து ஹோல்ஸ் உண்டுச்சு. நீங்க வந்து இப்போதைக்கு நம்ம மருந்து டேப்லெட் நாங்கள் எழுதி கொடுத்து எடுத்துட்டோம், கரெக்ட் ஆகிடும். அதுதான் நம்ம முதல் சொன்ன மாதிரி அது பண்ணிட்டு இப்போ அந்த ப்ராசஸ் தான் கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் இப்போ சுத்தமாக அந்த மருந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக அந்த காதுலேருந்து முன்னேஜ் ஓரளவுக்கு கூப்பிட்டா கேட்கும், இப்போ சுத்தமாக கேட்கலான்றாங்க சார். அது என்ன காரணம் தெரியல. நாங்களும் எல்லா இடத்துக்கிட்ட போய் பார்த்தோம். அது நம்ம முதல் சொன்ன மாதிரி காது கேட்காததுக்கு ஒன்று நரம்பு பிரச்சனையா இல்லை வெறுமனே இந்த ஜவ்வு மட்டும் பிரச்சனையான்னு பார்ப்போம். இப்போ நரம்பு அஃபெக்ட் ஆச்சுன்னா ரீஹாபிலிட்டேஷன், அதாவது வந்து நம்ம சரி பண்ண முடியாத ஒரு ஊனம் ஆகிடும். ஜவ்வு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, இல்லை அது கனெக்ட் ஆகிற எலும்பில் பிரச்சனை இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக அறுவை சிகிச்சையில் அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கலாம். நீங்கள் இப்போ அரசு பொது மருத்துவமனைக்கு அவங்கள அழைச்சிட்டு வாங்க. அரசு பொது மருத்துவமனையில் நம்ம அவங்களுக்கு அந்த ஆடியோகிராம்ன்ற டெஸ்ட் எடுப்போம். ஆடியோகிராம்ன்றது ஒரு பேசிக்கான காது செவித்திறனை நம்ம செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு. அதை காது நரம்பு அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லை வெறுமனே இந்த ஜவ்வு மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ரெண்டாவது எண்டோஸ்கோப்பின்னுவாங்க. எண்டோஸ்கோப்பின்றது டிவியில் அந்த கேமரா வச்சு பார்ப்போம், கொஞ்சம் மேக்னிஃபைடாக பார்ப்போம். ஸோ அதில் ஓட்டை எந்த அளவுக்கு இருக்குது, ஓட்டையினால் தான் இந்த இது இருக்கான்னு அர்த்தம். நம்ம அவங்கள பரிசோதனை பண்ணிவிட்டு அவங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கொடுக்கலாம்.
ஓகே சார். அந்த அந்த உள்ளுக்குள்ள அந்த மேல் பகுதியில அந்த அழுக்குலாம் சேர்க்குது. அது வந்து சில பேர் வந்து பட்ஸ் ரொம்ப ஹார்டான பட்ஸ் விட்டு கிளீன் பண்றாங்க. அதனால சில பேர் அந்த ஹார்டான பட்ஸ் அந்த பட்ஸோட துணியை வச்சு அந்த இடமே ரொம்ப ஜாம் ஆயிடுது. முத நிகழ்ச்சியில இருந்து திரும்ப நம்ம சொல்றது காது சுத்தம் பண்றன்றதே கிடையாது. காதை எதை வச்சுமே நம்ம சுத்தம் பண்ணணும். நீங்க இருக்கிறதுலே சாஃப்டான பஞ்சா இருந்தாலும் சரி, இருக்கிறதுலே ஹார்டான ஸ்க்ரூ டிரைவரா இருந்தாலும் சரி, எதை வச்சும் காது சுத்தம் பண்ணக்கூடாது. காது அதுவா சுத்தம் பண்ணிக்கும். கண்டிப்பா போகக்கூடாது. காதுல அடைப்பு இருக்கு அப்படின்னா எக்ஸ்பர்ட், அதுக்கான காது மூக்கு தொண்டை நிபுணர்களை யாராவது பார்த்து கூட நம்ம அழுக்கு இருந்தாலும் இல்ல சீழ் இருந்தாலும் அதை அவங்க சுத்தம் பண்ணி விட சொன்னாலும் அரசு பொது மருத்துவமனையில இருந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையம் வரைக்கும் அதுக்கான வசதிகளை இப்போ ஏற்படுத்திட்டு வரோம். ஓகே ஓகே, நன்றி சார். ஆனா அந்த காது ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த காது ரொம்ப நீங்க அவசியம் அழைச்சிட்டு வாங்க, நேர்ல பார்த்துட்டு அவருக்கான ஏன்னா எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு அவரை பரிசோதனை பண்ணிட்டு நம்ம அதுக்கான தீர்வுகளை சொல்லலாம். சரி, ஓகே சார். ஓகே சார், நான் ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம். எந்த ஹாஸ்பிட்டல் சார்? அரசு பொது மருத்துவமனை, புதுச்சேரி. ஓகே, நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே 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 டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சி தொடரலாம். வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:51 7 ஆயிட்டிருக்கு. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது பிரச்சனைகள் பற்றிய நமது சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை பிரிவின் துறைத் தலைவரும் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள். டாக்டர், நிறைய காலர்ஸ் வந்து அவங்களோட கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்க. எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, பட் டைம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட அந்த கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தில்ல, அந்த காது ஜவ்வு ஓட்டை பிரச்சனை வருது, அது வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக. அது நிரந்தர தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரு காது ஜவ்வு ஓட்டையாச்சுன்னா உடனே இப்போ அடிப்பட்டு ஓட்டையாகுதுன்னு வச்சுக்கோ. அடிப்பட்டு இப்போ நம்ம தெரியாமல் அரைகிறாங்க இல்லை வேறு ஏதாவது அடிப்பட்டதுனால ஜவ்வு கிழியுதுன்னா அது ஈரம் படாமல் வச்சுருந்தாலே ஒரு 2 வாரத்தில் அதுவாக ஆறிடும். நம்ம வந்து எந்த ஒரு மருந்தோ எதுவுமே போடாமல் பாதுகாத்தாலே போதும். ரொம்ப நாள்பட்ட அந்த ஜவ்வு ஓட்டை வந்து சீழ் வச்சிருந்தனால் சொட்டு மருந்து கொடுத்து திரும்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து அறுவை சிகிச்சைகள். மெரிங்கோபிளாஸ்டி, டிம்பனோபிளாஸ்டின்னு அந்த காது ஜவ்வு சீரமைப்பு அறுவை சிகிச்சை. அது வந்து நம்ம அரசு பொது மருத்துவமனையில் தினம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காது ஜவ்வு ஓட்டையானவங்களுக்கு நம்ம அந்த மேல் அவங்களுடைய காதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஜவ்வை எடுத்து காதுக்குள்ளார பொருத்தி விடுறது. ஸோ அந்த அறுவை சிகிச்சை மூலமா அவங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லா சர்ஜரிக்குமே 100% கேரண்டின்னு கிடையாது. ஸோ ஆனால் நிரந்தர தீர்வுக்கு அது ஏற்படுத்தும். ரெண்டாவது பின்னாடி மாஸ்டாய்டுன்னு இருக்கும் காதுக்கு பின்னாடி, அதில் வந்து சீழ் தங்கி இருந்ததுனால் அந்த மாஸ்டாய்டு சர்ஜரியும் பண்ணி அது சுத்தம் பண்ணுறதும் அதுக்கான தீர்வுகளாக இருக்கும். இது வந்து அறுவை சிகிச்சை மூலமா நிரந்தர தீர்வுக்கான வழி, அந்த காது சீழ் குறைக்கிறதுக்கு. ஓகே டாக்டர், இன்னொன்று இந்த அறுவை சிகிச்சை செய்கிறது மூலமாக வந்து காதோட அந்த கேட்கும் திறன் குறைய வாய்ப்பு இருக்கா? கேட்கும் திறன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அந்த மெக்கானிசமே வந்து ஹியரிங் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறோம். ஸோ காது கேட்கும் திறனை அதிகப்படுத்து. மெரிங்கோபிளாஸ்டி நிறுத்தும், டிம்பனோபிளாஸ்டியும் நிறுத்தும், மாஸ்டாய்டு சர்ஜரியும் முக்கியமாக நம்ம பண்ணுறதே வந்து காது கேட்கும் திறனையும் மேம்படுத்துறதுக்கு தான். ஸோ அது யூஸ்வலாக குறையாது. அது சில எல்லா சர்ஜரிலையுமே காம்ப்ளிகேஷன் போது அது காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம். பட் ஆனால் எய்ம் நம்ம அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான எய்மே அந்த காது கேட்கிற திறனை சரி பண்ணுறதுக்கு தான், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இந்த காது கேட்கும் கருவிகளை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. காது கேட்கும் கருவிகள்ன்றது திரும்பவும் கடைசி பாயிண்ட். இப்போ நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு பயன் இல்லை அப்படின்னும் போது ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வேற என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காது கேட்குற கருவிகள் தான். நரம்பு ஃபுல்லாக பாதிச்சிருது இல்லை ஆப்ரேஷன் பண்ண முடியாதவங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கேட்குற திறனை அதிகப்படும். அது வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர் தான். நம்ம ஹியரிங் எய்டுன்றது வெளிப்புற சவுண்டை உள்வாங்கி ஒரு ரிசீவர் மூலமா அது உள்வாங்கி டிரான்ஸ்மிட் பண்ணும். அதிகப்படியான சவுண்ட் ஆக்கி லவுட் ஸ்பீக்கராக உள்ளார நமக்கு செவிக்கு வந்து அனுப்பும். ஸோ அது அந்த இது வந்து பல வகையான கருவிகள் இருக்குது. வெளியிலேருந்து ஒயர்டு மாட்டல் முதல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒயர் மாட்டி இருக்கும். இப்போல்லாம் காதுக்கு பின்னாடி மாட்டுறது, காதுக்குள்ளாரே பொறுத்துற மாதிரி அது பல வகையான இது இருக்குது. அரசு பொது மருத்துவமனையிலேருந்து இந்த புதுச்சேரி அரசும் இந்திய அரசாங்கமும் ஆக்சுவலாக வந்து சிகப்பட்டை, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன்ன்ற நம்ம அந்த வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்களுக்கு நிரந்தர ஊனம் நரம்பு பாதிச்சு இருந்ததுனால் அவங்களுக்கு வந்து இந்த இலவச காது கேட்கும் கருவிகள் வந்து அதுக்கான கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அரசு பொது மருத்துவமனையில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க
பிலோ பாவர்ட்டி சிவப்பட்டதாரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இலவச காது கேட்கும் கருவிகள் வந்து நம்ம வழங்குறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த காது கேளாத ஒரு வாரத்தை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனை மூலயமா ஒரு 24 பேருக்கு வந்து இந்த இலவச காது கேட்கும் கருவிகள் வந்து மத்திய அரசாங்கம் மூலியமும் புதுச்சேரி காது கேளாமை தடுப்பு திட்டத்தின் மூலயமாவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி அதை பற்றி தான். அதாவது இப்போ இந்த காது கேளாமை பிரச்சனை வராமல் தடுக்க அரசு என்னென்ன விழிப்புணர்வுகளை மேற்கொண்டிருக்காங்க? அரசு விழிப்புணர்வுன்றது வந்து மக்களுக்கு நம்ம அப்பப்போ இது மாதிரி ஏற்படுத்துறது தான். நம்ம முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். பிறவிலே ஏற்படுற குறைபாடுகளுக்கு புதுச்சேரி அரசும் இந்திய அரசு மூலயமா 2 வயசுக்கு உள்ளார இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் ஒரு 5.25 லட்சம் ரூபாய்க்கான அந்த கருவிகளை இந்திய அரசும் புதுச்சேரி சுகாதார துறையும் அதை இலவசமாக தருது. புதுச்சேரியில் வந்து கடந்த 2 வருஷத்தில் 5 பேருக்கு அது மாதிரி அந்த கருவிகள் பொருத்தி அவங்க வந்து காது கேட்குற திறனை முழுமையாக பெற்றிருக்கிறாங்க. 2வது நம்ம இப்போ போன இதில் சொன்ன மாதிரி காது கேட்கும் கருவிகளும் சமூக நலத்துறை மூலயமாவும் இப்போதைக்கு நம்ம புதுச்சேரி நலவழித்துறை மூலயமாவும் அந்த வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்களுக்கு காது கேட்குற திறன் நம்ம செக் பண்ணி எல்லாருக்குமே இல்லை அந்த 60 டெசிபிளுக்கு மேலே அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருக்காங்க அரசாங்கம். அந்த அளவுக்கு மேலே அவங்களுக்கு காது கேட்காம அவங்களுக்கு காது கேளாமை அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, அவங்களுக்கு செவிட்டுத்தன்மை இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா அதுக்கப்புறமேட்டு புதுச்சேரி அரசும் அந்த சமூக நலத்துறையும் சேர்ந்து அந்த காது கேட்கும் கருவிகளும் கொடுக்குது. இந்த சப்போர்ட்லாம் அரசாங்கம் தருது. ஓகே டாக்டர், என்னோட கடைசி கேள்வி தான். ஏன்னா நிறைவேற்றுறதுக்கு வந்துட்டோம். காது பிரச்சனை வராமல் இருக்க நம்ம காதை ஃபுல்லாக பத்திரமா பார்த்துக்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது சிம்பிளாக சொல்லிவிடுங்க. காது மட்டும் இல்லை, எல்லா உறுப்பையுமே நம்ம பத்திரமா தான் பார்த்துக்கணும். காது வந்து இன்னும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ மற்ற உறுப்புகளை விட நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். இப்போ கண்ணை போய் யாரும் வந்து ஒரு குச்சி வச்சு நோண்ட மாட்டோம். கண்ணில் வந்து அழுக்கு இருக்குது அதனால நான் வந்து குச்சி வச்சு நோண்டுறேன்னு யாரும் நோண்ட மாட்டோம். ஆனால் காதுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஒரு சுதந்திரம் எடுத்துக்கின்னு காதை கெடுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து அதுதான் இப்போ கண்ணுக்கு நம்ம எவ்வளோ கேர் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஒரு தூசு படக்கூடாது, ஒரு காயம் படக்கூடாது, நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோமோ அதே தான் நம்ம காதுக்கும். இப்போ காதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முதல் சொன்ன மாதிரி இந்த நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ் ரொம்ப அதிகமாக சவுண்டோடு நம்ம கேட்குற அந்த ஹியரிங் ஹெட்ஃபோன்ஸோ இயர்ஃபோன்ஸோ இல்லை ஒரு ரொம்ப சவுண்டு உள்ள முக்கியமாக ஒரு மூவி ஒரு இப்போ நம்ம அதிகமான சவுண்டு உள்ள ஒரு இடத்துக்கு ஒரு மியூசிக் கான்சர்ட்டோ ஒரு மூவி ஹாலுக்கோ ஒரு சினிமா தேட்டருக்கோ போகும்போது அந்த சத்தம் அதிகமாக இருக்குன்னா நமக்கே வந்து ஒரு இது வேணும். இது சத்தம் அதிகம், நம்ம காதை இதை கெடுக்கும், நம்ம போய் சொல்லி ஒரு சமூக விழிப்புணர்வோடு அதை வந்து கொஞ்சம் சவுண்டு குறைங்கனாலும் நம்ம சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். ஸோ இந்த காது பாதுகாக்கிறதுன்னு முதல் சொன்ன மாதிரி காதுக்கு தேவையில்லாத செய்கிற காதை நோண்டுறதோ காது க்ளீன் பண்ணுறதோ அதெல்லாம் கூடாது. ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியோட நேரத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நேரத்தில் நம்ம இருக்கோம். நிகழ்ச்சியில் எங்களோட கேள்விகளுக்கு தெளிவாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க டாக்டர். உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் எங்களின் நேயர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி நேயர்களே. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது பிரச்சனைகளை பற்றிய நமது சந்தேகங்களுக்கு பதிலளித்தாங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை பிரிவின் துறை தலைவரும் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ஸ்டாலின் சேகுருநாதன் அவர்கள்.